Hello friends. Hello friends. நம்ம போன வாரம் இந்த சயின்ஸ் கிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். அதில் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா அண்டர் வாட்டர் வால்கனோ. இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சயின்ஸ் தான். இன்னைக்கு அதுக்கு என்னென்ன பண்ண போறோம்னா அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூபு, ஸ்கூப்பு, அந்த மெஷரிங் சிலிண்டர், ஸ்டிர்ரிங்கு, ரெட் கலரு, பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட், இது எல்லாமே அவங்க கிட்லேயே இருந்தது தான். இது வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அதில் நம்ம வீட்டில் தேவையானதுன்னா வாட்டரும் வெஜிடபிள் ஆயில் மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வச்சுக்கணும். வாட்டர் வந்து 10 ml, வெஜிடபிள் ஆயில் வந்து எனி வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் அது ஒரு 20 ml. ஏன்னா வாட்டருக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த திக்னஸ் டென்சிட்டி வேறு மாதிரி, அதனால உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி இந்த வால்கனோ, அண்டர் வாட்டர் வால்கனோ எப்படி பண்ணுறாங்க பண்ணலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வாட்டர் வந்து 10 ml வாட்டர் போட சொல்லியிருக்காங்க. 10 ml வாட்டர் எடுத்து ஊற்றுமா. தண்ணி ஊற்றியாச்சா? 10 ml ஊற்றி விடுச்சு. இப்போ ரெட் கலர் வந்து 2 drops போடுமா. எத்தனை drops? 2 drops. கையை எடுத்துருவேன். 1 2 போதும். ஓகே, இது மூடி வச்சு. இது இப்போ மூடி வச்சுட்டு நான் இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மூடி வச்சு எடுத்து இது கிளீன் பண்ணிவிடு. அந்த சைடு நல்லா டெஸ்ட் டியூப்ல அந்த கலர் வர வரையும் உங்களுக்கு இது தெரியணும்னா எடுத்து காட்டுறேன். இந்த கலரில் இருக்கு. பண்ணியாச்சா? தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஆட் ½ ஸ்கூப் ஆஃப் பேக்கிங் சோடா போட சொல்லியிருக்காங்க. நம்ம பேக்கிங் சோடா ½ ஸ்கூப் போட போகிறோம். அதுக்கு ஃபனல் வச்சுக்கோங்க. ஃபனல் வந்து பேக்கிங் சோடா ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுமா. இதில் போடு. ஃபுல்லாக போடு. போட்டாச்சு. ஓகே. measure 20 ml vegetable oil in the measuring cylinder and pour in the test tube. இது வந்து வீட்டில் இருக்க வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில், இதை எடுத்து வைக்கணும். உங்களுக்கு வாட்டரும் ஆயிலும் தனியாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ தான் அந்த வல்கனோ அந்த வெளியே வரும்போது உங்களுக்கு நல்லா இருந்தால் தெரியும். பார்த்தீங்களா? அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகல. ஓகே, போதும். இப்போ இது ஆயில், இது கீழே இருக்கிறது வாட்டர். ரெண்டுத்துக்கும் பாருங்கள் அந்த சயின்ஸ், அந்த வெயிட் இதனால டென்சிட்டினால அது வந்து மிக்ஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம ½ ஸ்கூப் சிட்ரிக் ஆசிட், இந்த சிட்ரிக் ஆசிட் இதில் போட போகிறோம். போட்டோன்னா மேஜிக் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ½ ஸ்கூப் சிட்ரிக் ஆசிட் ஒரு கையில் பிடிக்கணும். நான் சொல்லும் போது போடு. அப்படியே வெயிட் பண்ணு, நான் கையில் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கலர் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள். இப்போ போடுமா மேஜிக் பாருங்கள். இப்போது ஸ்லோவாக இறங்குதா அந்த கலர்லாம். இப்போ வருவாங்க பாவ் ஆசிட் எப்படி வருது பாருங்க. இதுதான் அந்த இது வல்கனோ இப்படி தான் அந்த இதிலேருந்து வருது. இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, அந்த சிட்ரிக் ஆசிடும் அந்த ஆயில் இருக்கிற கெப்பாசிட்டினால அது அப்படி மேலே அப்படியே பொங்கிட்டு வருது. இந்த வல்கனோவே இப்படி தான் வெடிச்சு நமக்கு அந்த இதுலேருந்து வரும். ஆனால் அதில் வந்து நெருப்பு வரும். இதில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்காக நம்ம ஜஸ்ட் அந்த கலர் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா ஆசிக்கு? உனக்கு பிடிச்ச மேஜிக் பலூனில் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த மேஜிக் போடும்போது பார்க்கலாம். நீங்க அடுத்த மேஜிக் போட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பை. சரி, ஓகே, பை.